நீங்கள் துதியுங்கள் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து ஒரு செய்தி சொல்றான். وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. மனிதர்களிலே சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்களின் பிரார்த்தனை எப்படி இருக்கிறது தெரியுமா? இறைவா எனக்கு உலகத்தில் கொடு என்று கேட்கிறார்கள். உலகத்தில் அதை கொடு, இதை கொடு, அப்படியாக்கு இப்படியாக்கு என்று உலகத்தோடு அவர்களுடைய பிரார்த்தனை சுத்தி முடித்து விடுகிறது. وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. ஆகிரத்திலே அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. எல்லாம் உலகம் உலகம் என்று அவர்களுடைய பிரார்த்தனை இங்கேயே முடிகிறது, மறுமையில் எதுவும் கிடையாது. சொல்லிட்டு அடுத்து சொல்றான், ஒமின்ஹும், அதே மனிதர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்களின் பிரார்த்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். மூன்று விஷயத்தை மையப்படுத்தி அவர்களின் பிரார்த்தனை இருக்கும். எப்படி கேட்பார்கள்? இறைவா எங்களுக்கு உலகத்தில் நன்மையை கொடு, மறுமையிலும் நன்மையை கொடு, நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து விடு. இதான் அந்த மூணு. உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை கொடு, நாளை மறுமையிலும் நல்லதை கொடு, கொடிய நரக வேதனை விட்டு எங்கள் எல்லோரையும் காப்பாற்றி விடு என்று கேட்பார்கள். இவர்கள்தான் உண்மை மூமின்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். எனவேதான் நான் சொன்னேன், இந்த துஆ என்பது மூமினின் அடையாளம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ செய்தாலும் அதனுடைய இறுதியிலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த துஆவை ஓதாமல் அவர்கள் தங்களுடைய துஆவை முடிப்பதில்லை. எல்லோருக்கும் தெரிந்த துஆ இது. நாம் மக்காவிற்கு போகிறோம், புனித ஹஜ்ஜையோ உம்ராவையோ நிறைவு செய்கிறோம். ஹஜ்ஜு செய்தாலும் அதிலே தவாஃப் செய்ய வேண்டும், உம்ரா செய்தாலும் அதிலே தவாஃப் இருக்கிறது. தவாஃப் என்றால் இறை இல்லமாம் காபாவை வலம் வருவதற்கு பெயர் தவாஃப். 7 முறை சுற்றி வந்தால் அதற்கு பெயர் ஒரு தவாஃப் என்று அர்த்தம். இது தாண்டி சும்மா இருக்கிற நேரத்திலும் தவாஃப் செய்து கொண்டே இருக்கலாம். தொழுகைக்கு கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. இந்த நேரத்தில் தொழ வேண்டும், இந்த நேரத்தில் தொழக்கூடாது. சூரியன் உதிக்கிற பொழுது தொழக்கூடாது, சூரியன் உச்சிக்கு வரும் பொழுது தொழக்கூடாது, சூரியன் மறைகிற பொழுது தொழக்கூடாது. நோன்புக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. வருடத்தில் 1 மாதம் ரமதான் முழுக்க நோன்பு வைக்க வேண்டும். மற்ற நாட்களில் 13, 14, 15 நோன்பு வைப்பது பிறை கணக்கில் வைப்பது சுன்னத். இதை தாண்டி நோன்பு வைக்கலாம். ஆனால் 5 நாட்கள், வருடத்திலே 5 நாட்கள் நோன்பு வைக்கக்கூடாது. 2 பெருநாளில் நோன்பு வைக்கக்கூடாது. ஹஜ்ஜி பெருநாளினுடைய அந்த பிறை 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தினங்களிலே எந்த நோவும் யாரும் வைக்கக்கூடாது. அப்போ ஒரு கட்டுப்பாடு. ஆனால் வருடத்தில் 365 நாட்களும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் செய்து கொண்டே இருக்கலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு அமல் இருக்குமே, ஆனால் தவாஃப் தான். எல்லா நேரத்திலையும் செய்யலாம், அதற்கு கட்டுப்பாடு கிடையாது. இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்ற தடை கிடையாது. கியாமத்து வரை அந்த தவாஃப் இருந்து கொண்டே இருக்கும். எனவேதான் பெருமானா சொன்னார்கள், கியாமத்தின் அடையாளங்களில் முக்கியமானது இறை இல்லமாம் காபாவின் தவாஃப் நிப்பாட்டப்பட்டு விடும், தவாஃபே இருக்காது. அந்த இடத்தில், அந்த புனிதமான தவாஃபினுடைய இடத்திலே ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவாவை பெருமானார் கற்றுத் தந்தார்கள். முதல் சுற்று இந்த துவாவை ஓதுங்கள், 2ஆம் சுற்று இந்த துவாவை ஓதுங்கள் என்று 7 சுற்றுக்கும் 7 துவாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். ஆனால் அந்த தவாஃபிலே காபா என்பது சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அதற்கு 4 பக்கங்கள் இருக்கிறது. ஹஜருல் அஸ்வத் என்ற ஒரு கல் இருக்கக்கூடிய அந்த பாகத்திலிருந்து தவாஃப் துவங்கும். அங்கிருந்து 3 பக்கங்களை, அதாவது காபாவினுடைய 3 பக்கங்களை, 3 கார்னர்களை கடந்து 4வது கார்னர், அதற்கு பெயர்தான் ருக்குனே யமானி. அந்த கார்னரிலிருந்து அடுத்து இருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கக்கூடிய அந்த கார்னர் வரை என்ன துவா ஓத வேண்டும்? 7 தவாஃபிலும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா துவா தான் ஓத வேண்டும். ஹஜ்ஜி உம்ரா போன எல்லா உம்மார்கள் ஹாஜிகளுக்கு எல்லாம் தெரியும். மற்ற காரணங்களை எல்லாம் தொடுகிற பொழுது ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவா. ஆனால் இந்த குறிப்பிட்ட கார்னர்,
அந்த இந்த மூலையிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்லிலிருந்து ருக்குனை யமானியிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் கல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இந்த குறிப்பிட்ட ரப்பனா ஆத்தினா துஆவை தான் பெருமானார் ஓதினார்கள், நமக்கும் ஓத பணித்தார்கள். அவ்வளவு மகத்துவமான துஆ. நபி தோழர்களில் ஒருவர் நபியை பார்க்க வந்தால் ஒரு நாள், இல்லை நபிகள் அவரை பார்க்க போனார்கள், உடம்பு முடியவில்லை என்று பார்த்தா அவர் குருவி குஞ்சு மாதிரி இருக்கிறார். ரொம்ப உடம்பு அப்படி ஒடுங்கி போயிருக்கிறது. நல்லா இருந்தவருங்க திடீர்னு அப்படி குருவி குஞ்சா போயிட்டியப்பா நீன்னு கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிப்போட்டார். என்ன செஞ்சிருங்க இவருக்கு? என்னமோ செய்யல, எதுவும் நோயெல்லாம் இல்லை, திடீர்னு இப்படி ஒடுங்கிட்டாரு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியிட்ட கேட்டாங்க, நீ ஏதாவது துஆ செஞ்சியான்னு கேட்டாங்க. ஆமாம், அவர் சொன்னார் அந்த சஹாபி, ஆமாம், அல்லாஹும்ம மா குன்த முஆகிபி பிஹி ஃபில் ஆகிரத்தி ஃபஅஜ்ஜில்ஹு லீ ஃபித் துன்யா. இறைவா, நான் செய்த தவறுக்கெல்லாம் நாளை மறுமையிலே என்னை நீ தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனையெல்லாம் உலகத்திலே கொடுத்துரு. நான் செஞ்ச தப்பு தவறுக்கெல்லாம் எனக்கு தண்டனை நாளைக்கு மறுமையில் உண்டுன்னு இருந்துச்சுன்னா அந்த தண்டனையை ஃபுல்லாக சேர்த்து எனக்கு உலகத்திலே கொடுத்துரு. நாளைக்கு மறுமையில் என்னையால் தாங்க இயலாது. இந்த துவா செஞ்சேன் அப்படின்னாங்க அந்த சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் உலகத்திலே பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தா, தண்டனை கொடுக்க ஆரம்பித்தா பூமி பந்துக்கு மேலே யாராவது வாழ முடியுமா? இப்படியா கேட்குறது துவா? அல்லாஹ் மன்னிப்பானாச்சே, அல்லாஹ் எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடிய தயால குணமிக்கவனாச்சே. அமா குல்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். இறைவா, எனக்கு இந்த உலகத்திலும் நன்மையை கொடு, நாளை ஆகிரத்திலும் நன்மையை கொடு, நரக வேதனையை விட்டு பாதுகாத்து விடு என்று பொருள்பட இருக்கிற இந்த துவாவை எல்லாம் நீ கேட்க வேண்டும். இப்படி கேட்டதுனால தான் உன் உடம்பெல்லாம் உருகி போச்சுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிலாம் கேட்காத, வேலையை வச்சுக்காது, இத்தோடி முடிச்சுக்கோ, இதுக்கு பின்னாடி இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை கண்டித்தார்கள் என்பதாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்போ மகத்துவமிக்க துவா அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ்வின் மூலமாக கற்றுத்தரப்பட்ட துவா. இந்த துவாவினுடைய இரண்டு பக்கங்கள். முதல் பக்கம், துன்யாவிலும் நன்மையை கொடு என்று கேட்க சொல்கிறான் அல்லாஹ், ஆகிரத்திலும் நன்மையை கொடு என்று கேட்க சொல்கிறான். ஒன்றை புரிந்து கொள்வோம், இஸ்லாம் ரொம்பவும் இறுக்கமான மார்க்கம் கிடையாது. மொத்தமா உலகத்தை உதறி தள்ளி போட்டு ஆகிரத்து என்ற சிந்தனையிலே வந்துவிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. உலகமும் வேண்டும், மறுமையின் சிந்தனையும் வேண்டும். உலகமே வேண்டாம், எனக்கு எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் போட்டேன், எனக்கு துன்யா வேண்டாம், ஆகிரத்து மட்டும் போதும் என்று ஒருவர் பிடித்து கொண்டாலும் அந்த பாதை தவறு. ஒருவர் ஆகிரத்தை தூக்கி எறிந்து விட்டு, ஆகிரத்து நாளைக்கு மறுமை, அதை அப்போ பார்த்துக்கலாம், இப்போ தேவை துன்யா, இப்போ தேவை உலகம், இதுதான் எனக்கு இப்போ அசல் என்று அதை மறந்து அதை கை நழுவி விட்டு இதை மட்டும் பிடித்து கொண்டாலும் தவறு. ரெண்டுமே வேண்டும். ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். சல்மான் அல் ஃபாரிசி என்ற ஒரு சஹாபி தன்னுடைய அன்பு நண்பர் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழரை சந்திக்க வீட்டுக்கு போகிறார். வீட்டில் நபி தோழர் அபு தர்தா இல்லை, அவர்களின் மனைவி துணைவியார் உம்மு தர்தா இருந்தாங்க. பார்த்தா அவங்க அழுக்கு ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கிறார்கள். கணவன் ஊரில் இருக்கிற பொழுது மனைவி இப்படி இருக்கிறது சரியில்லையான்னு சொல்லி கேட்குறாங்க சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன இப்படி இருக்கிறீங்க, நல்ல ட்ரெஸ் இல்லையா, நல்லா உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்கிற அளவிற்கு உங்கள்ட்ட எதுவும் பண வசதி இல்லையான்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, எல்லாம் இருக்குது, ஆனால் உங்கள் நண்பர் அபு தர்தாவுக்கு தான் எங்களின் மீதும் குடும்பத்தின் மீதும் மனைவி மக்களின் மீதும் எந்த ஒட்டு உறவும் இல்லாமல் இருக்கிறார். பள்ளிவாசலுக்கு போனார்னா கிடையா கிடக்கிறார், இரவெல்லாம் பள்ளி, வீட்டுக்கு வந்தால் திருக்குரான் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்கிறார், எங்களின் பக்கம் திரும்பி கூட பார்ப்பதில்லை. அவர் திரும்பி பார்க்காத பொழுது நான் எதுக்கு என்னையை நான் தயார்படுத்திக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. வந்தாங்க அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, சாப்பாடு தயார் செய்து வைக்கப்பட்டது. சல்மான் ரலியல்லாஹு, நீங்கள் சாப்பிடுங்க, வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளி என்று அபு தர்தா சொல்கிறார். வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளியை மட்டும் எப்படி கவனிப்பது? நன்றாக விழுந்து விழுந்து கவனிப்பதா? இல்லை, நாம் சேர்ந்து உட்கார்ந்து அவரோடு சாப்பிட்டு கவனிப்பது. இதுதான் கண்ணியம். சல்மான் கேட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு, நீங்களும் சேர்ந்து உட்காருங்கன்னாங்க. இல்லை இல்லை, நான் இன்னைக்கு நோன்பு வச்சுருக்கேன் சார், நீங்கள் சாப்பிடாட்டி நான் சாப்பிட்றதில்லை, நீங்கள் என் கூட சாப்பிட நானும் சாப்பிட மாட்டேன். என்ன பெரிய வம்பா போச்சு? ஆமாம், நஃபிலான நோன்பு தானே, பரவாயில்ல, பின்ன கலா செஞ்சுக்கலாம், நோன்பு முடிங்க, என் கூட சாப்பிடுங்க. சாப்பிட்டாங்க.
ராத்திரி இரவு தங்க வேண்டும். 2 பேரும் தங்குவதற்கு அறைக்கு சென்றார்கள். படுக்கையை விரித்தால் அபூதர் தான் பாயெல்லாம் சுருட்டிக்கிட்டு கிளம்புறாரு. எங்க போறீங்க? தொழுவ போறேன், பள்ளிவாசலுக்கு போறேன், பேசாம படுங்க கீழே. கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, மறுபடியும் எந்திரிக்கிறாங்க, படுங்க. மறுபடியும் எந்திரித்தார். இரவிலே 2-3 தடவைகள். இரவினுடைய பிற்பகுதி வந்தவுடன் ஹஜ்ரத் அபூ தர்தாவை ஹஜ்ரத் சல்மான் எழுப்பி விடுறாங்க. இப்போ எந்திரிச்சு தொழுவுங்க, இதுதான் தஹஜ்ஜுதினுடைய நேரம், தொழுவுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னலி ரப்பிக அலைக ஹக்கா, நீங்கள் உங்கள் இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று சிலது இருக்கிறது. ஓகே. வ இன்னலி நஃப்ஸிக அலைக ஹக்கா, உங்கள் உடலுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை என்று சிலது இருக்கிறது, அதை செய்யணும் சரியா. வ இன்னலி அஹ்லிக அலைக ஹக்கா, உங்கள் குடும்பம், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், பொறுப்புகள் என்று சிலது இருக்கிறது. அவங்களுக்கு உங்க மூலமா சில விஷயங்கள்லாம் ஆக வேண்டும். அவர்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் திறந்து அப்படி பள்ளிவாசலை போன்று அப்படியே அலைவது என்பது மார்க்கத்தில் கடமையானதல்ல, அது சரியானதல்ல என்று ஹஜ்ரத் அபூ தர்தாவுக்கு ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு பாடம் நடத்தினாங்க. அவங்க இபாதத்தில் கொஞ்சம் ரொம்ப ஊறியவர்கள். ஹஜ்ரத் அபூ தர்தா நேராக காலையில் ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாங்க ஃபஜ்ர் தொழுது. இந்த மாதிரி நான் தொழுதுட்டு இருந்தேன், நோன்பு வச்சிருந்தேன், என்னை நோன்பு தரேன்னு சொன்னார். தொழுகைக்கு ராத்திரி எந்திரிச்சு வெள்ளனே போகலான்னு பார்த்தா என்னை படுக்க வச்சு இரவினுடைய பிற்பகுதியில் எடுத்து தொழுது வைத்தார். இப்படிலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்திலே ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹுவை பற்றி கம்ப்ளைண்ட் சொன்ன பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சல்மான் ரலியல்லாஹுவுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. சதக சல்மான், சல்மான் மிகச்சரியானதை சொல்லியிருக்கிறார், சத்தியத்தை சொல்லியிருக்காரு, அதான் சரி, அதை மாதிரி கேட்டு நடந்துங்கன்னு நாங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, துன்யாவின் மோகமே வேண்டாம், ஆசையே வேண்டாம், எல்லாம் எனக்கு ஆகிரத் மட்டும் போதும் என்று பிடித்துக் கொள்வதும் தவறு. இதுக்கு நேர ஆப்போசிட்டா வாங்க, ஆகிரத்து பார்த்துக்கலாம், அப்புறம் இப்போ தேவை உலகம். உலகத்தினுடைய அந்த விஷயத்தை நாம் முழுமையாக அடைந்து விட வேண்டும் என்ற லட்சியத்தோடு, என்ற கனவோடு அல்லாவை மறந்து, அல்லாவின் தூதரை மறந்து, இபாதத்தை மறந்து, நன்மைகளை மறந்து, பிறருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்து, உலகத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு அந்த மோகத்தில் படுத்து கிடப்பதும் சிரமம், அதுவும் மார்க்கத்தில் தடை. ஹதீஸிலே வந்திருக்கிறது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மன் ஜஅல மன் கானத்தித் துன்யா மன் கானத்தில் ஆகிரத்து ஹம்மஹு, யாருக்கு ஆகிரத்தின் மீது மோகம் இருக்கிறதோ அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான், ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பி, போதும் என்கின்ற மனதை அவருக்கு கொடுத்து விடுவான். நல்லா விளங்கணும், துன்யாவின் மீது மோகம் தான் கூடாது, தேடல் கூடும். துன்யாவை தேடலாம், நம்ம தேவைக்கு தக்கவாறு தேடலாம், மோகம் கூடாது. அப்படியே அதிலே குப்புற கடந்து படுத்து கிடந்து அதையே காலை பிடித்து கொண்டிருப்பது கூடாது. பாருங்க, இந்த ஹதீஸை கவனிங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, யாருக்கு ஆகிரத்தின் மீது மோகம் இருக்கிறதோ அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் கினா என்ற தன்மையை கொடுத்து விடுவான், அதாவது போதும் என்கின்ற மனதை கொடுத்து விடுவான். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்கிறான் தமிழில், இல்லையா? ரெண்டாவது பாருங்க, அவருக்கு துன்யால என்னென்ன காரியெல்லாம் ஆகணுமோ அதையெல்லாம் அவருக்கு சரி செஞ்சு கொடுப்பான். ஏன்னா இவருடைய மோகம் உள்ள ஆகிரத்தை நோக்கி இருக்குது. துன்யா வகிய ராகிபா, அவர் காலால் உதறி விட்டாலும் அவருக்கு பின்னாடி துன்யா ஓடி ஓடி வரும். உலகத்தை அல்லாஹ் கால் வந்து கொடுப்பான். உன்னாச்சா? அடுத்து ஒமன் காணத்தி துன்யா ஹம்மஹு, யாருக்கு துன்யாவின் மீது மோகம் இருக்கிறதோ, ஃபர்ஸ்ட் ஆகிரத்தின் மீது மோகம், ரெண்டாவது துன்யாவின் மீது மோகம், யாருக்கு துன்யாவையே கட்டிப்பிடித்துக் கொண்டு முசாபஹா முஆனகா செய்து கொண்டே கிடக்கிறார்களோ அல்லாஹ் சொல்றான், ஜஅலல்லாஹுல் ஃபக்ர பைன ஐனை, நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிட்டே இருப்பார். ஒரு விதமான, அவர் பொருளால் ஏழை கிடையாது, மனதால் ஏழை. அல்லாஹ் அப்படி ஆக்கிடுவான், அவர் மனதால் அவரை இல்லாதவராக ஆக்கி விடுவான். இரண்டாவது சொன்னாங்க, அவருக்கு வர வேண்டிய காரியத்தை ஃபுல்லா அல்லாஹ் பிரிச்சு பிரிச்சு போடுவான், கையில கொண்டு சேர்க்க மாட்டான், வராது. வலம் யாதிஹி மினத் துன்யா இல்லா மா குத்திர லஹு, அவர் முட்டி மோதி பார்க்கறாரு, ஓடி பார்க்கறாரு, ஆடி பார்க்கறாரு, கட்டி பிடிக்கிறாரு, ஆனா அவருக்கு தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் வந்து சேரும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப அன்பானவர்களே, ஆகிரத்து வேண்டாம் என்று துன்யாவோடு மோகத்தோடு இருப்பது கூடாது. அதே நேரத்திலே துன்யாவை தேடலாம், தேவைக்கு தக்கவாறு அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். சொல்ல போனால் இந்த துஆவினுடைய முதல் பகுதியே, இறைவா துன்யாவின் நன்மையை எங்களுக்கு கொடு என்று கேட்க சொல்கிறான் அல்லாஹ். இந்த துன்யாவிலும் எங்களுக்கு நன்மையை கொடு என்று கேட்க சொல்கிறான். அன்பான சகோதரர்களே,
மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் போகிற பொழுது கடுமையான வறுமை பஞ்சம் அங்கே சூழ்ந்திருந்தது. அந்த மதீனாவை பெருமானார் 10 ஆண்டில் எப்படி மாற்றினார்கள்? வரலாற்றை நீங்கள் திருப்பி பாருங்கள், தெரியும். மதீனாவின் ஆரம்ப கட்டத்திலே யாராவது மரணித்து விட்டால், அவர்கள் கடன் சுமையோடு இறந்து போனால், பெருமானார் கடனை நிறைவேற்றுவதற்கு ஆள் இருந்தால் தொலை வைப்பேன், இல்லை என்றால் சல்லு அலா சாஹிபிக்கும், நீங்களே உங்க ஆளுக்கு தொலை வச்சிங்கன்னு போயிடுவாங்க. அப்படி இருந்த மதீனா வெறும் 10 வருஷத்துல அந்த மக்களை எப்படி பொருளாதாரத்திலே மேம்படுத்தினார்கள் என்றால், அந்த அரசு எவ்வளவு முன்னேற்ற பாதையில் போனது என்றால், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்காவது சொத்தை விட்டுட்டு போனீங்கன்னா சொத்து எங்களுக்கு வேண்டாம், அவங்களுடைய வாரிசு கொடுக்கட்டும். யாராவது கடன் விட்டு போனீர்கள் என்றால் அந்த கடனை அடைப்பதற்குரிய வாரிசார்கள் அந்த நபருக்கு இல்லை என்றால் அந்த கடனின் சுமையை அடைக்கக்கூடிய பொறுப்பை என் அரசாங்கம் ஏற்றெடுக்கும். நாங்கள் சொல்லாச்சு. பொருளாதாரத்தில் அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நிப்பாட்டினாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி நிப்பாட்டினாங்க அப்படின்னா, துனியா இல்லைன்னா, பொருளாதார வசதி இல்லைன்னா, ஒரு கட்டத்தில் என்னவாகும்? மனிதனின் மனம் திசை மாறி போய்விடும், தவறில் போய் விழுந்து விடுவான். ஏன்? ஆபத்து ஆபத்து. அவனுடைய ஈமானே பறிபோகக்கூடிய சூழல் ஏற்பட்டு போய்விடலாம். காரணம், முஸ்லீம் ஆகிட்டோம், நாங்கள் யாருமே எங்களை கவனிக்கல, எந்த ஒரு அனுசரிப்பும் இல்லை, எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் இல்லை, பின்ன என்னதை போட்டு இந்த மார்க்கத்தில் இருக்க என்று போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு, காதல் ஃபக்குர் ஐய கூன குஃப்ரா. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏழ்மை வறுமை இருக்கிறதே அது குஃப்ரின் பக்கம் போய் அவனை சேர்த்து விடும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே உலகத்தின் விஷயத்திலே நன்மையை அடைவதற்கு காசு பணங்களை சேர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்கலாம், அது அளவோடு இருக்க வேண்டும். உலகத்தில் வாழ வேண்டும், உள்ளம் உலகத்தோடு இணையாமல் வாழ வேண்டும், அதான் வாழ்க்கை. ஆரிஃபீன்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் அது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய செல்வந்தர். ஹஜ்ரத் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி குத்திஸ சிர்ரு மிகச்சிறந்த இறைநேசர். ஆனால் அவர்கள் மிகப்பெரிய வாணிபம் செய்யக்கூடிய, வணிகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய முதலாளி. எல்லாம் இருந்துச்சு, ஆனால் அவங்களுடைய உள்ளம் இருக்க அது இந்த உலகத்தோடு மைலான் ஆகலை, அப்படி ஒன்றி போகவில்லை, இரண்டரை கலக்கவில்லை, அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு. அன்பான சகோதரர்களே, இப்போ துன்யாவில் நன்மையை கேட்கணும் அல்லாட்ட. நீங்கள் கேட்கலாம், துன்யாவில் நன்மை எப்படின்னு கேட்கறது, எதை கேட்க, நன்மைன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். ஹஜ்ரத் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, துன்யாவில் நன்மை என்றால் என்ன? ஒரே ஒரு விஷயம் தான் நன்மை, அல் மர்அத்து சாலிஹா. ஒரு மனிதனுக்கு நல்லொழுக்கமுள்ள மனைவி அமைய பெறுவது அவனுக்கு துன்யாவினுடைய பெரிய நன்மை. நாங்கள் சொன்னாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ங்கிறான் தமிழ்ல, இல்லையா? அத்துன்யா குல்லுஹா மத்தா வ கைரு மத்தா துன்யா அல் மர்அத்து சாலிஹா. அந்த உலகம் எல்லாமே மனிதனுக்கு சுகம் தரக்கூடியது, இன்பம் தரக்கூடியது. சுகம் தரக்கூடிய, இன்பம் தரக்கூடிய இந்த உலகத்திலேயே மனிதனுக்கு ஆகச்சிறந்த இன்பம் தரக்கூடிய, சுகத்தை தரக்கூடியது எது என்றால் ஒரு சாலிஹான நல்லொழுக்கமுள்ள பெண் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நல்ல சாலிஹான பெண் அமைய பெறுவது இந்த உலகத்தின் ஆகப்பெரிய நன்மையான காரியத்தை அவள் பெற்றதற்கு சமம் என்றார்கள் பெருமானார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இறையச்சத்தை அதிகரித்து கொடுத்தான். இறையச்சம் கிடைக்கப்பெறுவது பெரிய பாக்கியம். இறையச்சத்தோடு அவருடைய வாழ்க்கை கழிகிறது. அவருடைய பார்வை, அவரின் பேச்சு, அவருடைய நடவடிக்கை, அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் அல்லாஹ்வின் அச்சத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. இது பெரிய அருள், கிஃப்ட். இதுக்கு பின்னாடி அந்த அடியாருக்கு அல்லாஹ் எதை கிஃப்டா கொடுப்பானா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸ்தஃபாதல் அப்து பஅத தக்வல்லாஹி கைரம் மினல் மர்அத்தி சாலிஹா. நல்ல சாலிஹான் நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணை அவனுக்கு துணையா அல்லாஹ் ஆக்குவான். அந்த பெண்ணுக்கு 4 தன்மை இருக்கு. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சாலிஹான நல்லொழுக்கம் உள்ள பெண்ணாக இருந்தால் 4 சிறப்பு தன்மைகள் இருக்கும். இன் அமரஹா அதாஅத்து, இவன் சொன்னால் அதை அப்படியே அவள் கேட்பாள். இவர் போட்ட கோட்டை அந்த அம்மா தாண்டாது, இவர் சொல்லுக்கு அப்படியே கேட்டு நடப்பாள். ஒயின் நவர இலைஹா சர்ரத்து, தன் மனைவியை ஆசையோடு பார்த்தால் இவரை அந்த பெண் சந்தோஷப்படுத்துவாள். ஒயின் அக்ஸம அலைஹா அபர்ரத்துஹு, அந்த பெண் விஷயத்திலே இவர் சத்தியமிட்டால் அந்த சத்தியத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே இந்த பெண் இருப்பாள். ஒயின் காப அன்ஹா ஹஃபிதத்துஹு ஃபி நஃப்ஸிஹா வ மாலிஹி, தன்னை விட்டு அந்த கணவர் வெளியே போய்விட்டால், வியாபார விஷயமாக, தொழில் விஷயமாக, பயணத்தின் விஷயமாக வெளியேறிவிட்டால்
இவர் மூலம் தனக்கு கிடைக்கப்பட்ட பொருளாதாரத்தையும் குழந்தைகளையும் தன்னுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கற்பையும் பேணி பாதுகாப்பாள். இந்த 4 தன்மை இருக்கக்கூடிய பெண்ணே சாலிகான பெண் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயர்ந்த நல்லொழுக்கம் உள்ள பெண் இந்த 4 அடையாளம் உட்பட்டவர்கள். நீங்க யோசிச்சுங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னென்ன தன்மைகள் எல்லாம் இருக்கிறதா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க, ஒரு மனிதனுக்கு துன்யால அல்லாஹ் நல்லதை கொடுக்கணும் நான் என்ன கொடுப்பானா? 3 கொடுப்பானாமா. மின் சஆதத்தி இப்னி ஆதம், ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் தருகிற நற்பெயர்கள் 3 முக்கியமானது. முதல் விஷயம், நல்ல சாலிகான பிள்ளைய அவனுக்கு ஜோடியாக்குவான் 1. 2வது அல் மஸ்கனு சாலிஹ், நல்ல விசாலமான குடியிருக்கக்கூடிய வீட்டை தருவான். இந்த வீட்டுக்கு போனால் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும். 3வது சொன்னாங்க அல் மர்கபு சாலிஹ், தான் வைத்திருக்கக்கூடிய வாகனம் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நல்ல வாகனத்தை அவருக்கு அல்லாஹ் தருவான். இந்த 3ம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் நன்மையை நாடினால் தரக்கூடியது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஹஜ்ரத் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய தஃப்சீருடைய விரிவுரையிலே இதே வசனத்திற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலே நன்மையை கொடு என்றால் என்ன நன்மை? 7 விதமான நன்மைகள் இருக்கிறது உலகத்தில். 7 விதமான நன்மையைத்தான் அல்லாஹ் அந்த இடத்துல அடியார்களை கேட்க சொல்கிறான். அந்த 7 நன்மை என்ன? முதல் விஷயம் ஆரோக்கியம். ஆரோக்கியம் அதை விட பெரிய செல்வம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. அந்த ஆரோக்கியம் எவ்வளோ பெரிய செல்வம்ன்றது இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுவும் இது போன்று உண்டான நோய்க்கு முகம் கொடுத்திருந்தால், அந்த வேதனையை சுவைத்திருந்தால் எவ்வளவு சிரமமான ஒரு சூழல் என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஆரோக்கியம் பெரிய நன்மை. 2வது நல்ல சொந்தமான வீடு, விசாலமான வீடு, இதுவும் உலகத்தில் அல்லாஹ் தரக்கூடிய நன்மை தான். 3வது நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி. இங்கே நல்லா கவனிக்கணும், திரும்ப திரும்ப உலகத்தின் நன்மையை பற்றி பேசுகிற பொழுது எல்லா அறிஞர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவிப்புகளும் ஹதீஸினுடைய வார்த்தைகளும் அதற்கு விளக்கம் தருகிற பெருமக்களும் எல்லாம் சொல்லக்கூடியது நல்லொழுக்கம் உள்ள மனைவி, நல்லொழுக்கம் உள்ள மனைவி. 4வது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நன்மைகள் செய்யக்கூடிய பிள்ளைகள். வெறும் பிள்ளைகள் சொல்லலை, இங்கே கவனிக்கணும் பெற்றோர்கள். அப்போ எப்படி நம்மளுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும்? நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டும். அது யாருக்கு பொறுப்பு, யாருக்கு கடமை? பெற்றோர்கள் மீது கடமை. இப்போ நன்மைகள் செய்யக்கூடிய பிள்ளைகள் ஒருவருக்கு கிடைக்கப்பட்டிருந்தால் இந்த துன்யாவினுடைய நலவு கொடுக்கப்பட்டவர் என்று பொருள். 5வது சொன்னாங்க ரிஸ்குன் வாசிஉன், விசாலமான ரிஸ்க் அல்லாஹ் தந்திருக்கிறான். நல்ல வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் விசாலத்தை தந்திருக்கிறான். இதுவும் இந்த உலகத்தினுடைய நன்மைதான். 6வது சொன்னாங்க இல்முன் நாஃபி, பயன் தரக்கூடிய கல்வி. எந்த கல்வி துன்யாவிலே ஆகிரத்திலும் பயன் தருமோ அந்த கல்வியை ஒருவருக்கு கிடைக்க பெருமையானால் இந்த உலகத்தின் நன்மை கிடைக்கப்பட்டவர். 7வது சொன்னாங்க அமலே சாலிஹ், சாலிஹான நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பு. எல்லாருக்கும் இந்த 6 இருக்கு, ஆனால் அவர்கிட்ட அமல் இல்லை. நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கப்படவில்லை என்றால் துன்யாவினுடைய கைர் அவருக்கு இல்லை என்றால், துன்யாவுடைய நன்மை அவருக்கு இல்லை என்று பொருள். அன்பான சகோதரர்களே, இப்போ துன்யாவின் நன்மையை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நன்மைகள் எதுவெதுவெல்லாம் உண்டு என்பதையும் அறிஞர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள் என்றால், அன்பான சகோதரர்களே, இதையெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். இந்த துஆவை ஓதுகிற பொழுது இதனுடைய பொருளை, இதனுடைய ஆத்மார்த்தமான வார்த்தைகளிலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை, இது எதை கேட்க அல்லாஹ் நம்மை பணிக்கிறான் என்பதை உணர்ந்து கேட்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதையெல்லாம் நமக்கு தருவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க எல்லாம் கேட்குறீங்க, அதாவது நல்லொழுக்கம் உள்ள மனைவி கிடைப்பது என்பது மிகச்சிறந்த நன்மை, உலகத்தின் நன்மை என்று சொல்கிறீர்கள். ஆமாம், இந்த மாதிரியான பாக்கியம் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்க பெறவில்லை, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதற்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு பெண்ணை நீங்கள் தேர்வு செய்கிற பொழுது எந்த அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும்? ஒரு ஆணுக்கு பெண்ணை, ஒரு ஆண் மகனுக்கு மனைவியை தேர்வு செய்கிறார், அவர் எப்படி தேர்வு செய்ய வேண்டும்? எதை அளவுகோலாக வைக்க வேண்டும்? 4 விஷயத்தை அளவுகோலாக பொதுவாக சமூகம் வைக்கும். லி மாலிஹா, அவர் நல்ல பொருளாதார பின்புலம் உள்ள பெண்மணி, நல்ல குடும்பம், பெரிய நல்ல வசதி வாய்ப்பான குடும்பம். ஒலி ஹசபிஹா, நல்ல பேர் வாங்கின குடும்பம், ஊர்ல பெரிய பேர் இருக்கு அந்த குடும்பத்துக்கு. ஒலி ஜமாலிஹா, நல்ல அழகு சௌந்தரியம் உள்ள பெண். 3ஆச்சா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 4வது வலி தீனிஹா, மார்க்கப்பட்டுள்ள பெண்.
இந்த 4 சொல்லி சொன்னாங்க. ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், உன் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மனம் முடித்துக்கொள். அப்படி மனம் முடிச்சிட்டன்னா உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாகும். அதோடு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நன்மையை கிடைக்கப்பட்ட மனிதர்களில் பட்டியலில் நீரும் சேர்ந்து விடுவாய் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மார்க்கப்பட்டுள்ள நிலையில் நமக்கு மனைவி அமைய பெறவில்லை என்றால் மார்க்கப்பட்டு மிக்கவர்களாக உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நீங்க கேட்கலாம், நான் நிக்கா முடிக்கும் பொழுது என்னுடைய மனைவிக்கு மார்க்க ரீதியில் அந்த அளவுக்கு பெரிய நாலேஜ் இல்லை, பெருசா குர்ஆன் ஓத தெரியல, பெருசா மார்க்கத்தை பத்தி அல்லாஹ்வை பத்தி ரசூலை பத்தி தெரியல, பின்ன நான் என்ன செய்யறது? இப்பவும் ஒன்றும் குறைஞ்சு போகாது. அல்லாஹ்வை பற்றி, தூதரை பற்றி, மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை பற்றி சொல்லி சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. உருவாக்கலாம் முடியும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மார்க்கப்பட்டு மிக்கவர்களாக உருவாக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கிறது. நிச்சயம் உருவாக்க முடியும். எனவே அதற்குரிய உண்டான முயற்சிகளை, முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்பதையும் நாம் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். வல்ல ரஹ்மான் கூற சொல்லுகிற இந்த துஆவின் முதல் பகுதியை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, துனியாவிலே நன்மையை கொடு. அந்த நன்மை என்னென்ன என்பதை எல்லாம் விரிவாக்கம் செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்தினுடைய நன்மைகள் என்ன என்பதை குறித்து வாய்ப்பு இருந்தால் வரக்கூடிய வாரங்களில் நாம் பேசுவோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் துனியாவினுடைய அனைத்து விதமான நன்மைகளையும் தந்து அனைத்து விதமான ஆபத்துகளை விட்டு நம் எல்லோரையும் காத்து ரட்சிப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.